சிம்ம ராசி உத்தர நட்சத்திரம் கும்ப லக்னம் 50 வயசு ஆகுது உங்களுக்கு. ஸோ ஃபினான்ஸ் எப்படி சார்ன்னு கேட்டுக்கிறீங்க. இப்ப ஃபினான்ஸ் அண்ட் பிசினஸ் அப்படின்னு வரும்போது சிம்மராசி உங்களுக்கு 50 வயசுனாலே நீங்க நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜனன ஜாதத்துல உங்களுக்கு குரு தான் திசை நடத்துறாரு. அப்ப குரு தசை வந்து உங்களுக்கு முடியிற வரைக்கும் உங்களோட ஃபினான்ஸ்ல வந்து உங்களுக்கு ஸ்டெபிலா தான் இருக்கும். அப்போ உங்க ஜனன ஜாதத்தை நீங்க எடுத்து பாத்துக்கோங்க. முன்ன பின்ன இருக்கும். பட் வந்து குரு தான் ஸ்டில் திசை நடத்துறாரு. இப்ப என்ன புத்தி ஓடுதுன்றதை ஃபர்ஸ்ட் நீங்க டபுள் செக் பண்ணிக்கோங்க. அப்ப அந்த புத்தியை வைத்து தான் இப்ப உள்ள ஃபினான்ஸ் எல்லாம் வந்து நீங்க ஸ்டெபிளாக இருக்க போறீங்களா, இல்ல அப்டேட் ஆக போறீங்களா, இல்ல அந்த ஒரு கஷ்டமான வாழ்க்கைக்குள்ளேயே தொடர போறீங்களான்றத ஒரு பொறுத்து இருக்குது. ரெண்டாவது உங்களுக்கு ராசிக்கு வந்து ஒரு பாசிட்டிவான அமைப்பு என்ன, லாபாதிபதி ஸ்தானத்துல வந்து குரு குரு வந்து உங்களோட பூர்வீக ஸ்தானத்தையும் தைரிய ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால தைரியமா தன்னம்பிக்கையா வந்து பிசினஸை ஹேண்டில் பண்றதுக்குரிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது போக இன்னொரு ஒரு தைரியத்தை வந்து அசால்ட் ஒரு துணிச்சலை வந்து உங்களுக்கு ராசிக்கு 8ல வந்து உங்களுக்கு வந்து சனி அது போக ராகு அப்படின்னு கண்டினியூஸா வந்து உங்களை இவங்க பேலன்ஸ் பண்ணாங்க. ஏன்னா ராசிக்கு 7ல ராகு, ராசிக்கு 8ல சனி, அஷ்டம சனி, கெண்ட சனி, அந்த கான்செப்ட்ல நீங்க இருப்பீங்க. இவங்கெல்லாம் வந்து உங்களை பேலன்ஸ் பண்ணாங்க. அப்ப இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நல்ல வருஷமான்னு கேட்டா, லாபாதிபதி ஸ்தானத்துல குரு நிக்கிறது தான் ஒரு நல்ல வருஷம். அப்ப அதான் காற்றுள்ள போரே தூற்றுக்கோள். அப்ப இன்னையில இருந்து அடுத்த வருஷம் 5வது மாசம் வரைக்கும் கரெக்டா தூத்தீங்கன்னா கரெக்டா பினான்சியலா ஸ்டெபிள் பண்ணிட்டு உங்க பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்குரிய வாய்ப்புகளை இந்த ஜனன ஜாதக குருவும் இப்ப கோச்சாரத்தில் உள்ள குருவும் உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?